தமிழ் விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை. தென் மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மாட்டுச்சந்தை. மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை வந்து திங்கட்கிழமை தோறும் அதிகாலை ஒரு 4 மணிக்கு தொடங்கி காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் நடைபெறும். இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆயிட்டு. ஒரு 2000, 3000, 4000 மாடுகள் வரைக்கும் வரும். சரிங்களா, செழிப்பா நடக்கும். பால் மாடு வாங்கினா வரலாம், காளை மாடுகளும் வரும். தென் தமிழகத்துல ஒரு பெரிய சந்தை, பிளஸ் விலை வந்து ரொம்ப மலிவா இருக்கும் பார்த்துடுங்க. சரிங்களா, வாங்க பாப்போம். 35,000 மாடு கண்டுட்டியும். ஆமா, நாங்க 38 கேட்டோம், 35 கேட்டு 38 கேட்டோம். கிடைச்சல 42. பால் எவ்வளவு இருக்கும்? கருப்பு பால் ரெண்டு வழி ஒரு 13 லிட்டர் இருக்கும். ஓ பரவாயில்லையா, நம்ம ஏரியாலே 12, 13 வருது. அந்த மாடு அதுவும் கண்டு மாடு வந்து 11 லிட்டர் இருக்கு ரெண்டு வேலையும். அது 45 ரூபா சொன்னாரு. 37. சூப்பர். நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? எந்த ஊர் வியாபாரி நீங்க? நான் தாளைத்து. கண்டுட்டி ரெண்டு என்ன கண்டுட்டி? ரெண்டுமே காலங்கண்ணு. உண்மையில இதோட கண்டுட்டி தான் இழுக்குதுன்னா தாயை பார்த்து இழுக்குது. இப்படிதான் செக் பண்ணணும். ஆமா. எத்தனாவது ஈத்து மாடுகள் எல்லாம்? அது 2000 தலைப்பேர். ஒண்ணு வளர்ப்புக்கு தான் போதும். ஆமா. இது ஒரு நார்கோயிலுக்கா? நார்கோயில். நம்ம ஒரு வெயில் அடிப்படிக்கலாம் அப்படி இருக்கும். இது தாங்கும். இன்னைக்கு எப்படி மாடுகள் வரத்துகள் பரவாயில்ல. மாடு நல்ல மாடு, நல்ல விலைக்கு விற்கும். இப்ப 10 லிட்டர் 15 லிட்டர் மாடுகள் நம்ம சந்தைக்கு வருதா? வருது. 20 லிட்டர் 17 லிட்டர் அந்த ரேஞ்சுல 4 5 வாங்கினா 35 ரூபா. நாங்குநேரில இருந்தா வருகால் குறிச்சி HF மாடு. எத்தனாவது ஈத்து? 2வது மாடு. இப்போ சென மாடா? சென மாடு. எத்தனை மாசம் சென இருக்கும்? இவர் 5 மாசம் 6 மாசம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? சொன்ன விலை எவ்வளவு சொன்னாங்க? 42. முடிஞ்சது 34. இது கறவைக்கு வரம்பத்தில் எவ்வளவு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு? 2 5 10. 5 10. வெயிலுக்கு இது எப்படி இருக்கும்? பரவாயில்லாம இருக்குமா? பரவாயில்ல. எவ்வளவு மாடுகள் பார்த்துட்டு இதை செலக்ட் பண்ணீங்க? மாடு ஏகப்பட்ட மாடு பார்த்து இந்த மாடு பிடிச்சது எங்களுக்கு. இது லோக்கல் மாடு, அதனால தைரியமா வாங்கலாம். ஒரு மாடு தான் இன்னும் உண்டா? ஒண்ணுதான் போதும். வீரவநல்லூர் வியாபாரி. எந்த ஊர் போது கண்டுபிட்டிகள்? எல்லாம் கிடாரி கண்டுபிட்டிகள், பட்ட கண்டுபிட்டிகள். ஆமா ஆமா, 3 சந்தையில வந்தையில டாப் கண்டுபிட்டிகள் எல்லாம் தோட்டத்துக்கு போதும். ஆமா, தோட்டத்துக்கு. இல்ல வருங்காலத்துல எவ்வளவு கறக்கணும்? நல்லா கறந்துனா வருங்காலத்துல கறக்கதா இருந்தாக்கி நல்ல கறக்கதா. ஒரு 10 வரைக்கும் 5 5 5 லிட்டர் கறக்கும். எத்தனை மாசம் கண்டுபிட்டிகள்? இது என்ன, இது 1.5 வருஷம் கண்டுபிட்டி. இன்னொரு 6 மாசத்துல செட் ஆயிரும். என்ன விலை சொன்னாங்க ஆவரேஜா? 17 2 3 4 5 கண்டுபிட்டி. 5 5 75 தாண்டி இருக்கு. கண்டுபிட்டி வரத்து எப்படி இருக்கு? கண்டுபிட்டி வரத்து கொஞ்சம் கம்மி தாங்க. எல்லாமே நல்ல பிரீடு கண்டுபிட்டி மேல இருக்காங்க. கொம்பு இல்லாத கண்டுபிட்டினா இது தோட்டத்துல போட்டு எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? இது தோட்டத்துல போட்டு இன்னும் வருஷ கணக்குல வளர்த்து அதுலயே உண்டாயிரும்னா? அதுல அங்க கிடக்குது ஒரு 4 எண்ணம் கிடக்கு. 4 இது ஒரு 5 9 ஆச்சு. 9 ஆச்சு. இளங்கிடாரிகள். ஆனா எந்த ஊர் வியாபாரி? தூத்துக்குடி. மாடு ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தது எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 4 நாள் தான். பட்டை சூப்பர். பால் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அந்த மாட்டுல? பால் ஒரு 10 லிட்டர் வரும். காம்பு இப்படி டைட்டா இருக்குமா? நல்லா பூக்காம ஜம். எவ்வளவு சொல்லுதீங்க? 55 சொன்னேன். 50 ரூபா. குணம் சுழி கிளிலாம் அப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மக்கள் எவ்வளவு வரைக்கும் கேட்டாங்க இன்னைக்கு உள்ள கேள்வி? ஒரு 48 ரூபாய் கேட்டாங்க. 40 தாண்டிட்டாங்களா? 2 தக்கத்துல. எத்தனாவது ஈத்து என்னாச்சு? ஈத்து 3 மணப்பாறையில இருந்து இங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க சம்சாரிட்டா. நான் மலையாளி கட்டின மாட்டை வாங்கியிருக்கேன். வெட்டிக்கு போன மாடு வாங்கிருக்கேன். எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த வேலை? அங்க நான் 81க்கு வாங்கிருக்கேன். இந்த மாட்டுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து? என்ன மாடு ரேஸுக்கு போடும், உழவு அடிச்சுக்கலாம், விவசாயத்துக்கு ஏற்ற மாடு. குணம் எப்படி இருந்து? ஆமா, நல்ல வரப்பு இருக்குல்ல, நல்லா இருக்கு. மாடு காலுக்கே சுத்தம், நல்ல சுத்தம். மாடு நல்லா பார்க்க நல்லா இருக்குல்ல. திமிழ் எப்படி இருக்கு? சும்மா நல்லா இருக்கு. வயசு ஒண்ணு 4 பல்லு, ஒண்ணு 6 பல்லு. ஒரு காலைய 40,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருந்தாங்க. அந்த காலைய 50க்கு கேட்காப்பல, சேவல காலை 50க்கு கேட்காப்பல. தனியா கேக்குறாங்களோ? என்ன காரணம்? எதுக்கு கேக்குறாங்க? என்ன இதுக்காக? இந்த ரேஸுக்கு தான். ரேஸுக்கு எப்படி கொண்டாச்சு? இது நல்லா போகும். அவங்க டீம் பேர் என்ன பேரு? ரேஸ் சாரி, உங்க ரேஸ் டீம் ஏதாவது டீம் இருக்கு? அவங்க பேரு எங்க மாடு வருது அவன் திருட்டாமணி. அவங்க மாட்டோம் அப்படியா? அவன் மரத்துல புரிசல் அது கூட சேர்ந்து ஓடுதோ? அவன் தான் அடிக்கும். இதை கொண்டு போய் படைக்கிறலாமா ரேஸுக்கு? அவன் பழக்கலாம். பழக்கிற பட்டையை கலப்புமா அடிக்கும். அதெல்லாம் அடிக்கும். என்ன ரகம் இது? இது வடக்கு மாடு, வடக்கத்தி மாடு. எத்தனை வயசுல நல்லா இருக்கும்? எத்தனை வயசுல உச்சகட்டத்துல ஓடும்? உடம்புல பல்லு 8 பல்லு முளைக்கணும். செவலை வெள்ளை பிடிச்சிருந்து இந்த மாட்டுல உங்களுக்கு பிடிச்சது? மாடு சுத்திட்டே வந்தா அந்த ஒத்த காலை 50 ரூபாய்க்கு கேட்டாப்ல. நானே உடனே தான் கேட்டா கொடுக்க, மலையாளி கொடுக்க மாட்டாங்க. அதனால சேர்த்து வாங்கிட்டீங்களா? சேர்த்து 51 முடிச்சிட்டேன். ஆனா 2 ஆக்சுவலா ஜோடி தானே? ஜோடி தான். ஒரே சீரோ உள்ள மாடு. அந்த மாடு மலையாளில இருந்து நான் கூட கொடுத்து வாங்கியிருக்கேன். லாபம் கொடுத்து அவன் கொடுக்க மாட்டேன் வாங்கியிருக்கேன். கசாப்புக்கு போன மாடு உங்களுக்கு வந்திருக்கு. ஆமா, ஏதோ சரி நீங்க சம்சாரி கேட்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தக்கலை 2 மாடுமா? ஆமா ஆமா. அந்த மாடை பற்றி சொல்லுங்களேன். இது பால் எவ்வளவு இருக்கும்? விலை பால் தெரியாது, விலை தான் தெரியும். விலை எப்படி என்னச்சு? இது ஒரு 50,000 ரூபாய். 50,000 ரூபாய். ஏன்னா உங்களுமே விவசாயிகள் பார்ப்பாங்க. கரெக்ட் விலை? விவசாயம் தான், நாங்களும் விவசாயம் தான். ஜெர்சி மாடு கண்ணுக்குட்டி. ஆனா இந்த மாட்டுல பால் எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? பால் ஒரு 8 லிட்டர் பார்க்கலாம். எத்தனாவது ஈத்து மாடு? இது தலைப்பேரு, அது 2 பேர். குணம் நல்ல நல்ல நல்ல. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்னாச்சு? செவகுளம், சங்கரோல் பக்கம். கண்ணுக்குட்டி வாங்க வந்தீங்களா? கண்ணுக்குட்டி வாங்க, வளர்ப்பு வாங்க. எத்தனை வாங்கிருக்கீங்க? 4 வாங்கியிருக்கு. எத்தனை மாசம் கண்ணுக்குட்டிகளா இருக்கும்?
இது பூராமே ஒரு 5 to 6 மாசம் இருக்கும். எல்லாம் நல்ல நல்ல வளர்ப்பு கண்டுபிடி தானே. ஆமா, எல்லாம் வளர்ப்பு காத்த கண்டு, தெளிவான கண்டு. ஆச்சு அண்ணாச்சி 4 சேர்த்து 4 சேர்த்து இப்போ 40,000 ஆயிடுச்சு. ஒரு கண்டுபிடி ஆவரேஜ். ஆமா, 10 ரூபா ரேட்டுக்கு ஆவரேஜ் செலவோட எங்களுக்கு. வீடு போய் சேர. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் யாரா கேட்கணும், எவ்வளவு நான் கொடுப்பீங்க எது இந்த கண்டுபிடிகள்? ஒரு கண்ணுக்கு மேல ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சு கொடுப்போம். 11,000 ரூபாய் கொடுத்துடலாம். இது நல்லா இருக்கு, நல்ல பெரிய இது கண்டுபிடி. கண்டு. ஆமா, இது விலை கூடுதலா இருக்கு. இது 2000 கூட கொடுத்துருக்கு, அது 2000 கம்மியா கொடுத்துருக்கு. அப்ப ஆவரேஜ் நான் சொன்னேன். ஓ, எல்லாம் சேர்த்து மொத்தமா சொன்னீங்க. ஆமா, இது நல்லா இருக்கு. இது ஹெச்எஃப் ஓட கிராஸ். கெச்சப் கிராஸ். ஆமா, மாடல் சூப்பரா வருமே. நம்ம ஒரு வெயிலுக்கு எப்படி இருக்கும் சங்கர கோயில்? வெயிலுக்குலாம் வெயில் சாணம் என்ன வெயிலாலும் தான். வேற என்ன சிறப்பு? சுழி சுண்டெல்லாம் எப்படி இருக்கு? சுழியெல்லாம் சுத்தம் எல்லாம் பார்த்தா பல நாள் கழிச்சு பருவத்துக்கு வரும். 6 மாசத்துக்கு மேல ஆகும் குறைஞ்சது. ஒரு வருஷம் சொல்லுங்களேன். ஒரு வருஷம் அல்ல, ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு பருவத்துக்கு வந்துக்கலாம். அடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 20 மாசம் வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் கழிச்சு தெரியும் என்ன ரேஞ்ச் விலை வரும். ஒரு வருஷம் கழிச்சு மினிமம் 50,000 வந்துடும் ஒரு கண்டு. 30,000 சொல்லுங்க. இல்லண்ணே, இல்ல சொல்றதுக்கு இல்ல, இந்த கிரையம் வந்து அவ்வளவு குவாலிட்டி இருக்கு. ஒரு நல்ல கண்டுபிடி. அதனால சொல்ல வரேன். இப்ப அதுக்காக 30,000 இல்ல, அது வந்து கிராஸ் தான் வரும். இது எல்லாமே நல்ல ஜாதி பெர்ஃபார்மன்ஸ். தரமான கண்டுபிடி. எனக்கு வெள்ளாளம். ஓகே, வெள்ளாளம் கூட. எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? 2 மாடு. 2 மாடு வாங்கிட்டீங்களா? 1 வாங்கியிருக்கேன், 1 வாங்கணும். ஓகே, இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க அண்ணாச்சி. என்ன சிறப்புகள் இதுல? தலையீத்து மாடு 40,000 சொன்னாங்க. 37க்கு முடிச்சிருக்கேன். மாடு வீட்டுல போய் தான் கறந்து பார்க்கணும். குணத்துக்கு எப்படி இருக்கு? குணம் நல்லா இருக்கு. எவ்வளவு எதிர்பார்க்கீங்க கறவை? ஒரு 4 நாள் எதிர்பார்க்கேன். 8 லிட்டர். காம்பரம் எப்படி இருக்கு? நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சாஃப்டா இருக்கு. சுழி சுத்தம் கித்தம் எல்லாம் நல்லா இருக்கு. சென மாடா கண்ணுட்டி மாடா? கண்குட்டி மாடு. என்ன கண்ணுட்டி அண்ணாச்சி? கண்ணுட்டி காலங்கண்ணு. சின்ன கண்ணுட்டி இப்ப தான் பிறந்திருக்க போனா. 10 லிட்டர் 15 லிட்டர் மாடுலாம் வருதா அண்ணாச்சி? வருது வருது வருது. வாங்கணும்னா வரலாம். இன்னைக்கு எப்படி இருக்கு? வரத்து எப்படி இருக்கு? விலை எப்படி இருக்கு? விலை இன்னைக்கு சூடுதான், வரத்து கம்மி. நெல்லை எப்ப புறம் பசுமாடு கொஞ்சம் மாட்டை. சரி, எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க அண்ணாச்சி? ஒரு மாடு தான். நாட்டு மாடு கிராஸா? ஆமா, கும்பல பயங்கரமா இருக்கா. சரி, எவ்வளவு பால் இருக்கும் அண்ணாச்சி? பால் 3 லிட்டர் வரும். 3 3 6. அவங்க 33 ரூபா சொன்னாங்க. உங்களுமே விவசாயிகள் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டா சொல்லுங்க. முடிஞ்சது 30,000 ரூபா. 6 லிட்டர் பால் மாடு 30,000 ரூபானா? இல்ல, குறுக்குத்துறை. குறுக்குத்துறை. இது என்ன ரக மாடு அண்ணாச்சி? வித்தியாசமா இருக்கா? இது கிரில கிராஸ்னே. சுத்த செவலைனா? ஆமா, சுத்த செவலை. காம்பு சந்தையில வந்தேலே வித்தியாசமான காம்பா இருக்குது. என்ன காம்பு? ஆமா, ஒரு ஜான் இருக்கும்ண்ணே. அது ஜாதியா அப்படிதான். நல்ல கறக்குமா? ஆமா. எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி பால்? பால் இப்போ 13 இருக்கு, 2000 சேர்த்து. 13 கேரண்டி? கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஆமா, கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். கண்டி 3.5 மாசம் ஆகுது. என்ன கண்டுபிடி அண்ணாச்சி? காலைங்கண்ணு. மாட்டுக்கு பல்லு வயசு? பல்லுண்ணா 6 பல்லு. 6 பல்லு. சுழிலாம் எப்படி இருக்கு? சுழிலாம் நல்லா இருக்கு. குணத்துக்கு எப்படி இருக்கு? குணம் ரைட்? குணம் நல்ல குணம். காம்பு டைட்லாம் இல்லைண்ணா? பூகாம்பு. பூங்காம்பு. ஆமா. எவ்வளவு சொல்றீங்க அண்ணாச்சி? 45 ரூபா சொல்லுங்க. மக்கள் எப்படி கேட்காங்க? 38 வரை கேள்வி. சந்தைக்கு வந்ததுல டாப் மாடல ஒண்ணு. இது நம்ம ஏரியா வெயிலுக்கு அப்படி இங்க இடந்த மாடு தானே? நல்ல மேயம், தோட்டத்துக்குள்ளேயே மேயம். தீனி தண்டிக்கு ஜம்மு இருக்கணும். ஆமா, வந்ததே லேட்டு. நம்மளுக்கு தக்கன ரேட்டு வந்துச்சுன்னா கொடுத்துருப்போம்ல. பறிச்சு கேட்டவனா தான் சரி ரிட்டர்ன் கொண்டு போவோம். விஎம் சித்திரம். வியாபாரியா சம்சாரியா? சம்சாரி. விவசாயி. மாடும் கண்டுகுட்டியும். கண்ணுட்டி லைட்டா முன்னால காமிக்கலாம். என்ன கண்ணுட்டி அண்ணாச்சி? கண்ணுட்டி காலங்கண்ணு. இது 2வது ஈத்து. பால் வியாபாரி தான் வாங்கியிருக்கோம். 3-4 இருக்கும்ட்டு இருக்காங்க. 7 லிட்டர் இருக்கும்ட்டு இருக்காங்க. மாடு நல்ல வர்க்கமா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போறோம். சுழிலாம் நல்லா இருக்கு. நோய், ஆமா, சுழியெல்லாம் நல்லா இருக்கு. நோயில் வராது இந்த மாட்டுக்கு. நம்ம காட்டு மாடு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நோய் ஈஸியா தாக்காது. தாக்காது. அதனால வாங்கிட்டு போறோம். கண்ணுட்டி பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும்? கண்ணுட்டி பிறந்து 15 நாள் இருக்கும். குணத்துக்கு எப்படி இருக்கு? குணத்துக்கு இன்னும் போய் கறக்கல, கறந்து பார்த்தாதான் தெரியும். அவங்க 38 ரூபா சொன்னாங்க. 35ன்னு முடிஞ்சிருக்கு. நான் ஒரு 10 மாடு கிட்ட வளர்க்கேன். மாடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானே அண்ணாச்சி? லாபம் தான். விவசாயம் நம்மளுக்கு சொந்தமா விவசாயம் இருந்தா லாபம் தான். எல்லாமே வெளியே இருந்து வாங்கி போட்டா அதுல லாபம் பார்க்க முடியாது. ஆமா. என்ன தீவனம் போட்டிருக்கீங்க மாடுக்கு? தீவனம் கோஃபோரு, அப்புறம் வந்து கோய் 28 ஒரு புல் இருக்கும். அது போக நம்மளுக்கு அந்த வெண்டை கத்திரி எல்லாம் தோட்டத்துல விவசாயம் பண்ணது அந்த வேஸ்டேஜ் ஃபுல்லா மாட்டுல தான் போடுவோம். அப்புறம் வைக்கல். 1 லிட்டர் பால் எவ்வளவு அண்ணாச்சி? 1 லிட்டர் பால் வந்து நம்ம வெளியே வித்தா வந்து 50 ரூபாய்க்கு விற்கும். நம்ம கறந்துட்டு போறவங்க 35 ரூபாய்க்கு கறந்துட்டு போறாங்க. நம்ம ரெண்டையும் பார்த்தா மாடு பார்க்க முடியாது. வியாபாரத்தை பார்த்தா மாடை பார்க்க முடியாது. மாடை பார்த்தா வியாபாரத்தை பார்க்க முடியாது. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி செய்யணும்னா ஆள் வேணும். ஆள் இல்லாமே பாக்குறீங்க 10 மாடு? ஆமா ஆமா. 35 ரூபா நஷ்டம் இல்லை. 40 ரூபாய்க்கு மேல போனாதான் ஏதாவது கிடைக்கும். 40 ரூபாய்க்கு மேல போனதான் கிடைக்கும். இப்ப புண்ணாக்கு தவிர தீவனமெல்லாம் அதிகமாயிட்டு அந்த ரேட்டு தான் கொடுக்காங்க.
பார்க்கணும். இந்த வருஷத்துல கூட்டத்துக்கு பார்க்கணும். ஒரு 40 ரூபா ரேட்டுக்காவது வரதுக்கு பார்க்கணும். என்ன தீவனம் நல்லா இருக்கும் அண்ணாச்சி பால் மாடு கொடுக்கணும் உங்க பால் மாடுக்கு கோ4 நல்லா இருக்கு. கோ4ன்னு குச்சி இருக்கு. நம்ம வேளாண்மை அதெல்லாம் அந்த டைம்ல வயிறு நிரம்பரமா இருக்கு, அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல அது நல்லா இருக்கும். அதை போட்டுக்கிட்டே இருந்தா இப்ப நம்ம அதை தான் போட்டுட்டு இருக்கோம். மாடுக்கு ஜீரண சக்தி எல்லாம் அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் பெஸ்ட் வைக்கோல் தான். என்னாச்சு பால் கொடுக்க கூடாதோ? பால் கொடுத்தா இப்போ வயிற்றால பேர் பாலை நிறைய குடிச்சிட்டு குடிக்காம 2 நாள் 3 நேரம் போட்டு வந்துருப்பாங்களா, பூரா பால் பூரா அப்படியே பாலை கறந்துடணும் ஃபர்ஸ்ட்ல. ஆமா ஃபர்ஸ்ட்ல கறந்துடும். கெட்டு பாலை கண்ணுக்குட்டிக்கு ஆமா ஆமா கெட்டு பாலை குடிச்சோடனே கண்ணுட்டி கிறங்கிரும். ஆமா ஆமா கிறங்கி வயிற்றாலே போயிரும், கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஆமா கம்ப்ளைண்ட் ஆயிரும். தயவு செய்து மக்கள் கெட்டு பால் ஆமா ஆமா கெட்டு பாலை கொடுக்க கூடாது. கெட்டு பாலை துப்புரா கறந்துட்டு தான் குடிக்க விடணும், கொடுக்கணும். ஆமா தங்க பாலை கறந்துடணும். போல மாடு நல்லா இருபறை மாடு நல்லா என்ன விட்டா ஒரு மூச்சு ஜாஞ்சி போடும், நல்லா ஒரு குத்து புல் போட்டா போதும் தின்னு போடும். சிம்பிளா கொடுத்தா போதும். ஆமா சிம்பிளா கொடுத்தா போதும். பால் நல்லா திக்கா இருக்கும். எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி பால் இதுல? பால் என்ன 2 லிட்டர் இருக்கும், 1.5 2 லிட்டர் தான் இருக்கும். 2 4 ஆமா 2 4 இருக்கும். நாட்டு மாடு தானே, வீட்டுக்காகும் பிள்ளைகளுக்கு தான் வாங்க வந்திருக்கேன். மாடு 100 150 மாடு வச்சிருக்கேன். நாட்டு மாடு. நாட்டு மாடு வளர்ப்பு எப்படி லாபம் தானா? நாட்டு மாடு லாபம் தான். நாங்க பூரா கண்ணுட்டி பூரா பால்லாம் கிடக்காது. கண்ணுட்டி காலங்கன்னு சேல்ஸ் பண்ணுவோம். இது என்ன கண்ணுட்டி அண்ணாச்சி? இது காலங்கன்னு. காளைங்கன்னு தான். ஆமா. இது வயசு என்ன இருக்கும்? மாட்டுக்கு ஒரு 3-4 ஈத்து இருக்கும். இன்னொரு 3 ஈத்து வச்சுக்கலாமா? இன்னொரு 3 ஈத்து வச்சுக்கலாம். நாட்டு மாடு 10 ஈத்து வேணும். அப்படியா? நாட்டு மாடு 10 ஈத்து வேணும். 10 ஈத்து அசால்ட்டா 10 ஈத்து. நாட்டு மாட்டுக்கு ஏதாவது மருந்து வைத்தியம் எல்லாம் பண்ணுவீங்களா? நாட்டு மாட்டு நம்ம மலையில மேய்தான் ஒண்ணு வைத்தியம் கூட ஒண்ணு கிடையாது. இந்த அளவுக்கு தான் பண்ணுவீங்க? ஆமா ஆமா இதுதான் நல்லா இருக்கு. நாட்டு மாடு கிராஸ் வர. ஆமா இது நாட்டு மாடு கிடச்சா தான் பார்த்து வாங்கிருக்கு. எவ்வளவு மாடு இருந்துச்சு அவ்வளவு வாங்கலாம். இதை பார்த்து வாங்கிருக்கு. குணம் எப்படி இருந்து? குணம் நல்ல குணம். பழகிரும்னா? ஆமா பழகிரும். மேய்ச்சல் எப்படி இருக்கும்? இது மேய்ச்சல் நல்லா மேய்ச்சிரு. வெயில் தாங்கும், நல்லா தான் வெயில் எல்லாம் தாங்கும். வெயில் மழை எல்லாம் தாங்கும். மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஆமா ஒண்ணும் கிடையாது. நோ மெயின்டெனன்ஸ். ஆமா ஒண்ணு மருந்து ஊசி ஒண்ணு வேண்டாம். ஒண்ணு போட வேண்டாம். ஆமா ஆமா உங்க நாட்டு மாட்டுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டீங்க? நாம நாட்டு மாட்டுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டோம். நாட்டு மாடு நான் ஒரு 100 150 மாடு வச்சிருக்கேன். அண்ணன் ஒரு 300 மாடு வச்சிருக்கான். நேரக்காச்சும் ஊசி மருந்து ஒண்ணும் கிடையாது. இந்த அம்மங்கண்டு மாடு அம்மங்கண்டு மட்டும் வரும். அதுக்கு மஞ்சப்படி கிஞ்சப்படி இடத்தையாவது போட்டுக்கிட்டு ஒண்ணு செய்யாது. ஆமா ஒண்ணு செய்யாது. ஜல்லிக்கட்டு கொடுக்கலாமா உங்க மாட்டுக்கு? நம்ம கட்டி ஜல்லிக்கட்டி தான் வாங்கிட்டு போறாங்க. உங்க நம்பர் ஏதாவது இருந்தா சொல்லலாமா? ஜல்லிக்கட்டுக்கு யாராவது வேணும்னா? சரி 63 82 76 62 80. உங்க ஊர் அட்ரஸ்? சிறுவைகண்டு பக்கம் தோலாப்பன் பண்ணை, தூத்துக்குடி மாவட்டம். ஆமா அடுதான ராமன் நினைவாகன்னு சொல்லி கால பேருக்கு போர்க்கால. உங்க மாடு தானே? ஆமா நம்ம மாடு தான். கயத்தார் பக்கம் ஆத்திக்குளமா? ஆத்திக்குளம். என்னெல்லாம் வாங்கிருக்கீங்க? 2 கண்ணுக்குட்டியா? ஆமா 2 காளைங்கன்னா கிடாரியா? கிடாரி. ஏன் கண்ணுக்குட்டி வாங்கிட்டு போறீங்க? மாடு வாங்கிருக்கலாம்ல? இல்ல வீட்டுல வளர்க்கறதுக்கு 25 சொன்னாங்க. இந்த கண்ணுக்குட்டி 2 சேர்த்து. ஒரு 2 சேர்த்து. ஆமா கடைசியில முடிஞ்ச விலை 22. ஒரு கண்ணுக்குட்டி 11 ரூபா. ஆமா அது 12 ரூபா, இது 10 ரூபா. அதான் மதிப்பு. எத்தனை மாசம் இருக்கும் அண்ணாச்சி கண்ணுக்குட்டி? அது இப்போ ஒரு 8 மாசம் 9 மாசம். பருவத்து வரைக்கும் நீ எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் வளர்க்கணும். இதை விட நீங்க பெரிய மாடை வாங்கிடலாம்ல? மாடா வாங்கினா வளர்க்க முடியாது. விலை ரொம்பயா? விலை அது. கண்ணுக்குட்டினா தோட்டம் தரம் இருக்கா? மேய்க்கலாம் இடம் வசதி இருக்கு. வீட்டுல எத்தனை மாடுகள் இருக்கு? இது ஒரு கிடா மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இடையில விட்டுட்டீங்களா? ஆமா விட்டுட்டு 2வது மாடு வளர்க்க ஆசைப்படுறீங்க. ஆமா பால்லாம் எவ்வளவு போயிட்டு இருக்கு உங்க ஏரியால? 1 லிட்டர் 1 லிட்டரு 40 ரூபா. 40 ரூபா. நம்ம ஊத்துறது, அவங்க வாங்குற விற்கிறது 50. ஓ உங்ககிட்ட 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அவங்க வியாபாரிகள் 50 ரூபாய்க்கு விற்பாங்க. மாடு வளர்ப்புக்கு இதுக்கு தீவனம் ஈவனம் எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? இருக்கு. நாத்து வச்சிருக்கு. சோள நாத்து அவுத்துக்குள்ள ஆடாக்கு. உங்க ஏரியால ஃபுல்லா ஆடு தானே வளர்ப்பாங்க? ஆடும் வளர்ப்பாங்க. நீ மாடை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? ஆமா ஆட்டை விட மாடு தான் லாபமா ஆமா உங்களுக்கு? ஆமா வயசான காலத்துல? ஆமா இது 2 பெரிய மாடுகள் ஆச்சுன்னா எவ்வளவு கறக்கைகளுக்கு வாய்ப்பு இருக்கு? கறவை 5 லிட்டர்ல இருந்து ஒரு 10 வரை எதிர்பார்க்கீங்க. அது நல்லா இருக்கு, நீள வாழமா இருக்கிற கால்கை ஊக்கமா. இது கொஞ்சம் கட்டையா இருந்த மாதிரி இருக்கு. இந்த ஒரு வியாபாரி சிவாசி சந்தைக்கு ஒரு குதிரை கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரக குதிரை இது? நாட்டு குதிரை. ஆனா பெண்ணா? ஆணு. வயசு 4. எப்படி இருக்கும்? குணத்துக்கு எப்படி இருக்கும்? நல்ல கோன். அப்படியா? தங்கமா இருக்குமா? சொல்லு பேச்சு கேட்கும். எவ்வளவு சொல்றீங்க? சொல்லுங்க விலை. 25 ரூபா. 25. மாடு கண்ணுட்டி எவ்வளவு ஆச்சு? மாடு 30 ரூபா. 30 ரூபா. பால் எவ்வளவு இருக்கு மாட்டுல? பால் 8. 4 4 8. ஆமா. இது எங்க உள்ள மாடுகள்? சிவகாசி. ஓகே. எப்படி இருந்தது வியாபாரம்? அது சுமார் தான். எத்தனை மாடு கொண்டு வந்து எத்தனை வித்தீங்க? 5 கொண்டு வந்து 3 வச்சிருக்கேன். ஏன்னா வந்து இது அழிஞ்சு வருது. ஓ நாட்டு குதிரையா? ஆமா. இதான் சைஸ்னா பயப்படாண்டால வாங்கிட்டு போனா. ஆனா குதிரை வாங்கின சிலர் வாழையும் வைக்கும் தாழை வைக்கிங்காங்க. அதெல்லாம் குதிரை பத்தி சொல்லுங்க. ஆனா குதிரை வச்சிருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா தான் இருக்காங்கண்ணா. ஆமா. சாதாரண நாள் மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த ஒரு குதிரை தான் இருக்கா? வேற குதிரைகள் கணக்கா இருக்குது? எவ்வளவு நாள் உண்டு? நம்பர் மட்டும் சொல்லிருங்க. 76 39 37 49 01. சிவகாசி வியாபாரி. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கல்லிடைக்குறிச்சி.
நாட்டு மாடா? நாட்டு மாடு. இந்த சின்ன சைஸ் மாடு வாங்கினா நமக்கு என்ன லாபம்? ஒரு ஆசையா இருக்கு. ஒரு ஒவ்வொருத்தர் ஒரு இதை ஆசையா வளர்ப்பாங்கல்ல, செல்ல பிராணி. இது மாடு சென மாடா கண்ணுட்டி மாடு தான்? சேனா மாடு ஒரு 4 மாசம் சேனா இருக்கும். இதுல பால் கறந்தா எவ்வளவு கறக்கலாம் அண்ணாச்சி? 6 லிட்டர் இருக்கும். கண்ணுட்டிக்கு போக 6 லிட்டர். வாங்கினது வந்து 24. 24. மதிப்பு சரிதானா? 20 ரூபாய் தான் காணும். ஆசைப்பட்டு வாங்கிருக்கு. ஆசைக்காக சின்ன சைஸ். வீட்டுல எத்தனை மாடுகள் இருக்கு? அது இது மாதிரி ஒரு 4-5 இருக்கு. இல்ல இந்த சின்ன சைஸ் மாடுகள் நமக்கு லாபம் வரா இல்ல தொழில் ரீதியா பார்த்தா? லாபம் வராது, ஆசைக்காது. ஆசைக்கு. ஆனா கலர் அழகுண்ணே. குணம் எப்படி இருக்கணாச்சி? போன தங்கமான மாடு. இப்போ அதுதான் ஸ்பெஷல் வாங்கிருக்கேன். ஆமா. நாட்டு மாடு கிராஸோ? கிராஸ். கழுகுமலை வியாபாரி. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. ஆமா. நாட்டு மாடு கிராஸோ? கிராஸ். ஒரு ரைட்ட தலையை ஆட்டுதா? ஆமா ஆமா ஆமா. என்ன கண்ணுக்குட்டி? காளாங்கண்ணு. காளாங்கண்ணு. பால்? பால் ஒரு 8 லிட்டரு 4 நாள். அண்ணாச்சி அதுக்குள்ள மடுக்கட்டு இல்லையா? மடுக்கட்டு சின்ன ஸ்மாரா தான் இருக்கு. மாடு சிரட்டை மாடுயா. சிரட்டை மாடு. அதெல்லாம் கறக்குமா? நல்லா கறக்கு. 4 நாள் 8 லிட்டர் தப்புறாரு. 3 6 6 தப்புறாரு. 33 ரூபா சொன்னவையா. 33. நம்ம வந்தோடனே ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. ஆமா. முடிச்சிருமா? முடிச்சிருவோம். குணத்துக்கலாம் சூப்பர் குணம். தண்ணி வேணி குடிக்க நல்ல மாடு. வாங்கிட்டு போனா என்ன லாபம்? இதுல சிறப்புகளை சொல்லுங்க. வேற என்ன? எறும்பு வாங்கிட்டு போனா ஒரு பச்சை பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கலாம். குழந்தை பால் எல்லாம் கொடுத்துக்கலாம். சின்ன மாடு கொஞ்சம் தீவனம் கொடுத்தா போதும். ஒரு 2 புள்ள போட்டா போதும். இந்த வாடு சிம்பிளா வச்சு ஒரு பொம்பளையால் வளர்த்துக்கலாம். 5 லிட்டர் கேரண்டியா இருக்கும். 3 2 5.